இது மிகப்பெரிய அபசகுனங்க. அந்த லக்ஷ்மி தேவி உள்ள வர மாதிரி தெரியல, வெளியே போற மாதிரி இருக்கு. பொண்ணோட காலு தலைகீழா பட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப பாத்தீங்களா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த நேரத்துல போய் சகுனம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தா. இங்க பாருங்க, சின்ன கண்ணனுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நமக்கு என்ன வந்தது, வா போலாம். கௌசில, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, ஆனா இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ நினைச்சதை சாதிச்சிட்ட ரன்வீர். நீ அடையணும்னு நினைச்சதை அடைஞ்சிட்ட. எப்படி நீ என்கிட்ட இப்படி பண்ணுவ? எங்க அப்பா உடம்பு சரியில்லாததை பயன்படுத்திக்கிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிருக்க. உன்னுடைய கனவு நிறைவேறிடுச்சா? என்ன நீ அடைஞ்சிட்டியா? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ ரன்வீர், நீ என்னை ஏமாத்தி அடைஞ்சிருக்க. அதனால நீ என்ன அடைஞ்சாலும் என்னைக்கும் அடைய முடியாதா? அடையவே முடியாது. நான் உன்னையோ உங்க அப்பாவோட கட்டாய சூழ்நிலையும் பயன்படுத்திக்கல கௌசல்யா. ஆனா எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னாலும் அதை நீ கண்டிப்பா நம்ப போறதில்லைன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட மனசுல எந்த பயம் இருந்தாலும் அதை நீக்கிடு. ஏன்னா என்னோட மனசுல உன்னை அடையணும் இல்ல உன்கிட்ட வலுக்கட்டாயமா வரணுன்ற எண்ணமோ இதுக்கு முன்னாடியும் இல்ல, இப்பவும் இல்ல, அப்புறம் எதிர்காலத்துல என்னைக்குமே வராத. அப்புறம் இந்த கல்யாணத்தை நினைச்சு நான் எந்த ஏமாற்றமும் அடையல. இந்த கல்யாணம் ஒரு கெட்ட நேரத்தோட ஒரு அவசியம், ஒரு கட்டாய சூழ்நிலை, அது நிறைவேறி இருக்கு. நீ கவலைப்படாத. நான் உன்கிட்ட எந்த உரிமையும் கேட்கல. ஏன்னு உண்மையை சொல்லவா? ஏன்னா உன் மேல உரிமை இருக்குன்னு நினைக்கவே இல்லை. உனக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேணும்னா நான் டாக்டர் கூப்பிடவா? நான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்ச ரன்வீர். ஏன்னா இந்த பொய்யான கல்யாணம், பொய்யான இந்த சடங்குகளை என்னால உன் கூட நின்று நிறைவேற்ற முடியாது.